உன் கை மட்டும் சமைச்சா பரவாயில்ல. என்னோட கை, நிலா கையெல்லாம் சேர்ந்து இருந்தது இல்ல? இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. ஏதோ சொன்னீங்க. இந்த பேச்சுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்லடா, கேனன்னு சொன்னாங்க. அவன் தான் சொல்லிட்டு போனான்ல, திறந்து ஆற வைக்காதீங்கன்னு. சமைச்சதுலயே டயர்ட் ஆயிடுச்சுங்க. பாவம் பசிக்கும் இல்ல. கூட டிஃபன் பாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்க. சந்தாவுக்கு பிரியாணின்னா ரொம்ப பிடிக்கும். அதான் யாரோ போன் பண்ணாங்க அனிஷ். அந்த பக்கம் யாரோ ஹிந்தில தசு புசுன்னு பேசினாங்க. சந்தா உடனே போனை வச்சுட்டு அழ ஆரம்பிச்சிருச்சு. வந்து விடாம துரத்திட்டே இருக்கான். இது எங்க ஊர் சந்தா. உன் விருப்பம் இல்லாம இங்க எதுவும் நடக்காது. சொல்லிக் கொடுறா. பாட்டு நிறுத்தியா? ஏன் வீடு ஏன் ரேடியா? நீ என்ன கேக்குறது? அவனே சின்ன பையன் ஏதோ தெரியாம பேசுறான். நீங்களும் கூட சேர்ந்து பேசுறீங்க. யாரு சின்ன பையா? நீ சொல்றங்கிறதுக்காக நான் அமைதியா போறேன். ஏய் பல்லவா, என்னடா பண்ணி வச்சிருக்க? இருண்ணே, நானும் பாத்துட்டே இருக்கேன். சும்மா சும்மா என்கிட்ட ஏதாவது பண்ணிட்டே இருக்கீங்க. தேவையில்லாம பேசிட்டு இருக்க நீ. கொஞ்சம் அமைதியா இரு. பண்றதெல்லாம் பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி அமைதியா இருக்கீங்க. நீ வந்து உட்கார. விண்ணா அண்ணி இருங்க அண்ணி, நான் பேசணும். அவங்கள துரத்து விட்டல. எதுக்கு எங்க அம்மாவை துரத்து விட்ட? கொஞ்சம் விட்டுருந்தா நீ அம்மாவை கழுத்து நினைச்சே கொண்டு இருப்ப. கொலகாரையா நீ? பல்லவா,